சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. இன்றைய தினம் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியில் ரிஷி பஞ்சமி விரதத்தை பற்றி விரிவாக காணலாம். இந்த ரிஷி பஞ்சமி விரதம்ன்றது இந்த மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்காக ஏற்படக்கூடிய ஒரு சங்கடங்களுக்கான நிவர்த்திக்கான விரதம்னு சொல்லுவாங்க. சில விரதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு, குழந்தை பேருக்கு, நல்ல கல்வி ஞானம் வரத்துக்கு, வீரம் வரத்துக்கு, செல்வம் பெருகிறதுக்கெல்லாம் சில விரதங்கள் இருக்கும். அதுதான் நீங்கள் நடைமுறையில் எல்லாத்துலேயுமே கடைபிடிச்சுன்னு வருவீங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தி விரதம், வைகுண்ட ஏகாதசி விரதம், வரலட்சுமி விரதம், அனந்த பத்மநாப விரதம்லாம். இது என்ன மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய தீட்டுக்கான விரதம்னு மிகப்பெரிய சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும். சிலர் அந்த காலங்களில் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டாவே அவங்கள ஒதுக்குப்புறமாக உட்கார வச்சு அவங்கள மற்றவருடைய ஆண்களுடைய பார்வைகள் படாமல் அவங்க உணவுப் பொருட்களை தொடாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க. ஒற்றை வஸ்திரம் உடுத்தி அவங்கள தனியாக உட்கார வச்சுடுவாங்க. ஏன்னா அதனால பலவிதமான நோய் கிருமிகள் பரவுன்றது அந்த கால ஐதீகத்தால் குறைஞ்சபட்சம் 3 நாட்கள், அதிகபட்சம் 5 நாட்கள் உட்கார வைப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாருமே ஆபீஸுக்கு போக வேண்டிய கட்டாங்கள், சில சமயங்களில் உணவு கூடங்கள்லேயே அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள், சர்வீஸோட செய்யக்கூடிய சில செயல்கள்லாம் அவங்க இருக்கிறதால மற்ற ஆண்கள் கூட அந்த நாட்களில் கூட சகஜமாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த டைம்ல அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு நெருடல் இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு, ஆண்கள் கூட பேசக்கூடாதுன்னு அந்த காலத்தில் அதிகமாக சொல்லியிருக்காங்க, இப்போ சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கேன்னுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த விரதம் ஒரு சிறப்பான சாப விமோச்சன விரதம். இதுக்கு ஒரு பெரிய உதாரணங்களே இருக்கு. பவிஷ்யேத்திர புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அதுல விதர்ப்ப நாடுன்னு ஒரு நாடு இருந்தது. அந்த விதர்ப்ப நாட்டுல உதங்கர்ன்ற ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவி பேருந்து சுசிலை. அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அந்த மகளுக்கு கல்யாண காலகட்டங்கள் வந்தவுடனே திருமணம் செய்து கொடுத்தார். திருமணம் செய்த சில தினங்கள்லயே அவருடைய கணவர், அதாவது மருமகன் இறந்துடுவார். இதனால ரொம்ப ரொம்ப மனவேதனைப்பட்ட உதங்கர் கங்கை கரையோரமா இருக்கிற ஒரு கிராமத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகி போயிட்டு அங்க சிலருக்கு வேதங்கள்லாம் கொடுத்து கொடுத்து வாழ்ந்து வருவார். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அவருடைய மகள் தூங்கும்போது அவருடைய உடம்புல நிறைய புழுக்கள் நெளியறத பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டது. எதனால இந்த மாதிரி நம்மளுடைய மகளுடைய உடம்புல இவ்வளவு புழுக்கள் நெளியுதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஞான திருஷ்டியால பார்க்கும்போது முற்பிறவில 7 தலைமுறைகளுக்கு முன்னால இந்த பெண் மாதவிடாய் காலங்களாக இருக்கும்போது உணவுகள் சமைச்சதாலையும் ஆண்களுடைய பேசினதாலையும் இந்த மாதிரியான சாபம் பெற்று இந்த மாதிரி கணவன் கல்யாணமானவனை இழந்து இளம் விதவியாகி இந்த மாதிரி நோய்க்கு உட்பட்டதாக அந்த பவிஷ்யேத்திர புராணத்துல விரிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு சாப விமோச்சனமாக இந்த ரிஷி பஞ்சமி விரதம்ன்றத அந்த காலகட்டங்கள்ல ஒரு முனிவர் வாயிலாக இவர் கேள்விப்பட்டு தன்னுடைய மகளுக்கு உபதேசிப்பார். இந்த ரிஷி பஞ்சமி வரக்கூடிய 2/9/2011 அன்னைக்கு வருது. இந்த காலகட்டங்கள்ல எல்லா மகளிருமே அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உபவாசம் இருந்து மத்தியானத்திற்கு மேல உணவு உட்கொண்டு சாயந்தரமாக அருகிலுள்ள சிவன் கோயில்களுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி தங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்தால் இந்த மாதவிடாய் காலங்களில் மற்ற ஆண்களோட பேசுற அந்த சாபத்தில் இருந்தும், உணவு கூடங்கள்ல உணவு பரிமாற வேலையில் இருக்கிறவங்க, இந்த கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருக்க பெண்கள், அவங்க தொழில் நிர்பந்தமாக லீவ் எல்லாம் போட முடியாது. அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த சாப விமோச்சனமாக இந்த ரிஷி பஞ்சமி விரதம் அமைகிறது. அடுத்ததாக 9/9/2011 அன்னைக்கு ஹயக்ரீவருடைய ஜெயந்தி வருது. ஹயக்ரீவர் படிப்புக்கு அதிபதியான கடவுள். அன்றைய தினம் இந்த வித்தியார்த்திகள்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாம் அதிகால பொழுதுல இருந்து ஸ்நானம் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரமாவது புஸ்தகங்களை வச்சு கட்டாயம் படிக்கணும். திருப்பி பொழுது விடிந்தவுடன் ஹயக்ரீவர் கோயில் இல்லாத ஊர்ல இருக்கிற மாணவர்கள்
அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பேப்பர், பேனா, பென்சில், ரப்பர் இதையெல்லாம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணின்னு அந்த பேப்பர், பென்சிலை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு வந்து அந்த பேனாவை பயன்படுத்தினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி வருகிற 9/9/2011 அன்னைக்கு வருது. அன்றைய தினம் ஹயக்ரீவருடைய மூல மந்திரத்தை குறைஞ்சபட்சம் 108 முறை ஜபம் பண்ணால் இந்த ஞாபக சக்தி கம்மியா உள்ளவங்க, சிலர் ரொம்ப நல்லா படிப்பாங்க, எக்ஸாம் ஹாலுக்கு போனாங்கன்னா அந்த படிப்பு எல்லாமே மறந்துடும். எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில வந்தோடனே எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கரெக்டா சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட குறை உள்ளவங்களுக்கும் வாத்தியார் எவ்வளோ சொன்னாலும் படிப்பு ஏறாதவங்களுக்கும் இந்த ஹயக்ரீவருடைய ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய மூல மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபம் பண்ணி அருகில் உள்ள விஷ்ணு கோயில்களுக்கு போயிட்டு இவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி வந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். அடுத்ததாக இந்த வாரம் 11/9/2011 அன்னைக்கு அனந்த விரதம்னு ஒரு விரதம் வருது. அந்த விரதத்தை பற்றியும், அடுத்ததாக கேதார விரதம்னு ஒரு விரதம் வருது, அதை பற்றியும், சிரவண விரதத்தை பற்றியும் வருகின்ற நிகழ்ச்சியில வெகு விரிவாக காணலாம். நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன்.